Hello guys, welcome to our channel Learning Hut. So in the video நாம என்ன பார்க்க போறோம்னா historyல first chapter the rise of nationalism in Europe. So நான் சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணிடுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. என்னென்னா யூரோப்புங்கிறது வந்து ஒரு கண்ட்ரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, யூரோப் இஸ் அ காண்டினென்ட். ஓகேவா, நம்ம வேர்ல்டில் மொத்தம் 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. அதில் யூரோப் இஸ் ஒன் ஆஃப் த காண்டினென்ட். அந்த யூரோப்புக்குள்ளே தான் வந்து நமக்கு நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ எத்தனை கண்ட்ரீஸ்? 44 கண்ட்ரீஸ். இந்த மாதிரி ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், கிரீஸ், இட்டலி, யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின், பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்வீடன், இந்த மாதிரி போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குது. அந்த மாதிரி நினச்சிங்கன்னா எஸ். ஸோ நமக்கு 44 கண்ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் இந்த கண்ட்ரி நேம்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து திடீர்னு ஃப்ரான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், திடீர்னு இட்டலி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நம்ம ஏன் சம்மந்தம் இல்லாமல் இதை பற்றிலாம் பேசுகிறோன்னு. இதெல்லாம் கிடையாது. ஃப்ரான்ஸ், இட்டலி எல்லாமே யூரோப்பில் இருக்க ஒரு கண்ட்ரீஸ் தான். ஓகேவா, ஸோ யூரோப் இஸ் அ காண்டினென்ட், நாட் அ கண்ட்ரி. ஓகேவா, ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டைட்டில் இருக்க எல்லா வேர்ட்ஸ்க்கும் மீனிங் புரிஞ்சுக்கணும். த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். ஸோ யூரோப்னா என்னங்கிறத பார்த்தோம். ஸோ நேஷனலிசம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தேசப்பற்று, அவ்வளோதான். அ ஃபீலிங் ஆஃப் லவ் ஆர் ப்ரைட் ஃபார் யுவர் ஓன் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி மேலே நம்ம வச்சுருக்க லவ், அவ்வளோதான். அதுதான் நேஷனலிசம். ஸோ இந்த ரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா எப்படி வருது, ஸோ அதாவது எப்படி உருவெடுக்குது. ஸோ யூரோப்பில் நேஷனலிசம் எப்படி உருவெடுக்குது அதை பற்றி தான் இந்த சாப்டரில் நாம் படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ during the 19th century, nationalism emerged as a force which brought about sweeping changes in the political and mental world of Europe. ஸோ இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒன்று சொல்லணும். செஞ்சுரி, ஓகேவா, செஞ்சுரி அப்படிங்கிறது 100 இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது 18th செஞ்சுரினா என்னதுன்னா, த பீரியட் ஃப்ரம் 1701 1800 வரைக்கும். ஸோ யூஸ்வலி பீப்புள், அதாவது சில பேர் வந்து எப்படி நினச்சிக்குவீங்கன்னா 1800 100 வருஷம், ஸோ இப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து தப்பு. ஓகேவா, 18th செஞ்சுரிங்கிறது 1701 1800 வரைக்கும். அதே மாதிரி 19th செஞ்சுரிங்கிறது 1801 1900 வரைக்கும். ஓகேவா, இதுதான் 19th செஞ்சுரி, இதுதான் 18th செஞ்சுரி. ஓகேவா, ஸோ டோன்ட் ஹாவ் எனி மிஸ்கான்செப்ஷன் ரிலேட்டட் டு செஞ்சுரி. I hope you all got cleared. Okay, so வாங்க சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். During the 19th century, nationalism emerged as a force which brought about sweeping changes in the political and mental world of Europe. Okay, so 19th centuryல தான் யூரோப்பில் இந்த நேஷனலிசம் வந்து எமர்ஜ் ஆகுது as a force. ஃபோர்ஸ் என்னது, அதாவது ஒரு ஃபோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகுது இந்த நேஷனலிசம். ஸோ அப்படி இந்த நேஷனலிசம் வந்து 19th செஞ்சுரியில் எமர்ஜ் ஆகும்போது என்ன நடக்குது? சேஞ்சஸ் இன் த பொலிட்டிக்கல் அண்ட் மென்டல் வேர்ல்ட் ஆஃப் யூரோப். ஸோ பொலிட்டிக்கல்னா ஆட்சியில் நிறைய சேஞ்சஸ் வருது. அதே மாதிரி மென்டல் வேர்ல்ட் ஆஃப் யூரோப்னா பீப்புளோடைய தாட்ஸ்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் வருது. ஸோ என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ்? ஸோ நேஷனலிசம்னா என்னது? நம்ம எல்லாரும் ஒன்று, இது வந்து நம்மளோட கண்ட்ரி, இதை வந்து நாம தான் பாதுகாக்கணும், நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து மக்களிடையே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது 19th செஞ்சுரியில் தான் எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம புக்கில் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பெயிண்டிங் ஆஃப் ஃப்ரெட்ரிக் சோரி, செகண்ட் ஒன் வந்து லெக்சர் ஆஃப் ஏர்ன்ஸ்ட் ரெனன். ஓகேவா, ஸோ இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பெயிண்டிங் ஆஃப் ஃப்ரெட்ரிக் சோரி. இன் 1848, Frederick Story, a French artist, prepared a series of 4 prints visualizing his dream of a world made up of democratic and social republic as he called them. Okay, so 1848ல ஃப்ரெட்ரிக் சோரி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் வந்து 4 பெயிண்டிங் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். அந்த மாதிரி 4, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 4 பெயிண்டிங் பண்ணுறாரு. ஸோ இந்த 4 பெயிண்டிங்கும் இமேஜின் பண்ணி வரைகிறாரு. ஸோ எந்த கான்செப்ட், எதை வந்து தீமை வச்சு வரைகிறாரு? டெமோக்ராட்டிக் அண்ட் சோஷியல் ரிபப்ளிக். ஸோ டெமோக்ராட்டிக் அண்ட் சோஷியல் ரிபப்ளிக்னா என்ன? டெமோக்ரஸினா ஜனநாயகம், மக்களுடைய ஆட்சி, கவர்மெண்ட் பை த பீப்புள். அதே மாதிரி ரிபப்ளிக்னா பீப்புள் ஹாவ் த ரைட்ஸ் டு எலெக்ட் தேர் லீடர், அவங்க லீடரை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக். ஓகேவா, ஸோ இதை வந்து தீமா வச்சு இதை இமேஜின் பண்ணி வரைகிறாரு. ஓகேவா, ஸோ 4 பெயிண்டிங் வரைகிறாரு. இதில் இந்த ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் பற்றி இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்டோட நேம் வந்து என்னென்னா த பேக்ட் பிட்வீன் த நேஷன்ஸ். பேக்ட்னா என்ன? யூனைட்டி. பேக்ட்னா
யூனைட்டி. ஸோ எல்லா நேஷனும் ஒன்றா இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி இவர் வரைகிறாரு. ஓகேவா? So people of Europe and America, men and women of all ages and social classes, marching in a long train and offering homage to the Statue of Liberty. So இந்த பெயிண்டிங்ல ஃபர்ஸ்ட் திங் நாம என்ன நோட்டீஸ் பண்றோம்னா a long train ஒரு பெரிய லைன் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மக்கள்ல யாரு? பீப்புள் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யூரோப். ஓகேவா? ஸோ அங்க இருக்க ஆண் பெண் எல்லா வயதினரும். ஓகேவா? இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி ஆல் சோஷியல் கிளாஸ், அதே மாதிரி இந்த ஜாதி வரணும், இந்த ஜாதி வரக்கூடாது அப்படி இல்லை, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வராங்க. ஓகேவா? இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்தீங்கன்னா ஹியர் யூ கேன் ரெகக்னைஸ் த டார்ச் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் she bears in one hand and the charter of rights of man in the other. Okay, so torch of enlightenment. First torch na enna? எது நமக்கு லைட், அதாவது நமக்கு ஒரு வழி காட்டுறதுக்கு லைட் வந்து உபயோகமாக இருக்கும். கரெக்டாக டார்ச் அதே தான். டார்ச் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் வந்து இட் ஷோஸ் ஆர் இட் டினோட்ஸ் த பாத் டு ஃப்ரீடம். ஃப்ரீடமுக்கான வழியை அந்த டார்ச் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா கெட்டிங் அ தரோ நாலேஜ் ஆஃப் சம்திங். ஸோ அதுதான் மீனிங் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். ஓகேவா? ஸோ இன்னொரு ஹேண்ட்ல என்ன இருக்கு? சார்ட்டர் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென். ஸோ சார்ட்டருங்கிறது இட்ஸ் லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகேவா? சம் லாஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ அதை வந்து இன்னொரு கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு கையில் டார்ச் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், இன்னொரு கையில் த சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த மேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஆன் த எர்த் இன் த ஃபோர்கிரவுண்ட் ஆஃப் த இமேஜ் லை த ஷேட்டர்ட் ரிமைன்ஸ் ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆஃப் அப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ அப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆர் எனி சிஸ்டம். ஓகேவா? அந்த சிஸ்டத்தில் யார் வந்து ரூல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கட்டுக்கடங்காத பவர் இருக்கும். தே டு நாட் ஹாவ் எனி கண்ட்ரோல் ஓவர் த பவர். உங்களுக்கு இவ்வளோதாங்க பவர் அப்படின்னா கிடையாது, அவங்களுக்கு எல்லை இல்லாத பவர் வந்து இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் இந்த அப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை நம்ம எதை ரெஃபர் பண்ணுவோம்னா டு த மொனார்கிக்கல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்குது? மொனார்கியோடைய சிம்பிள்ஸ்லாம் வந்து ஷேட்டர்ட்னா உடஞ்சி போய் தூளான. ஓகேவா? அதெல்லாம் வந்து கீழே கிடக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த க்ரௌனு அதெல்லாமே எங்கே உடஞ்சி போய் கிடக்குது. கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா இந்த இடத்துல வந்து மொனார்கிஸ். ஓகேவா? அந்த கிங்கோடைய ரூல். So next என்ன? In Sori's utopian vision, the peoples of the world are grouped as distinct nation and identified through their flags and national costume. So utopian vision na it's an ideal vision. So ஐடியல் விஷன்னா என்னங்க அப்படின்னா, அதாவது அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை, நாமளா இமேஜின் பண்ணிக்கிறது. ஓகேவா? அதுதான் ஐடியலுக்கான மீனிங். ஐடியல்னா அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது, பட் வி கேன் இமேஜின். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரெட்ரிக் சோரியோட உட்டோப்பியன் விஷனில் எப்படி இருக்குது அந்த பெயிண்டிங்? பீப்புள் ஆர் குரூப்ட் ஆஸ் டிஸ்டிங்க்ட் நேஷன். ஸோ இவங்க வந்து இட்டாலி, இவங்க வந்து ஜெர்மனி, அந்த மாதிரி வந்து குரூப்பிங் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் தே கேன் பி ஐடென்டிஃபைட் த்ரூ தயர் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் காஸ்டியூம். ஓகேவா? ஓகே, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் ஆர் லீடிங் த ப்ரொசஷன்னா மார்ச்சிங். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசஷன் யார் லீட் பண்ணுறது? ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த பிக்சர் நம்ம கிளியராக வரல. ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஸ்விட்சர்லாண்டும் இந்த ப்ரொசஷனை லீடிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க தான் வந்து தலைமை தாங்கிட்டு போகிறது கிடையாது, ஃபர்ஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ விச் by this time they were already nation state. ஸோ இந்த பெயிண்டிங் வரையும்போது நேஷன் ஸ்டேட்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த பெயிண்டிங் வரையும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஸ்விட்சர்லாண்டும் ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், France is bringing her revolutionary tricolor. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரான்ஸ் பீப்புள், இதுதான் அவங்களுடைய ரெவல்யூஷனரி ட்ரைகலர், அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அவங்க ஃபார்ம் பண்ண ட்ரைகலர் ஃப்ளாக். ஓகேவா? ஸோ அதனால தான் ரெவல்யூஷனரி ட்ரைகலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட், ஃப்ரான்ஸ் இஸ் பிரிங்கிங் ஹர். இந்த இடத்துல ஏங்க ஹர் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் என்ன நடந்துச்சுன்னா, த ஆர்டிஸ்ட் ஆஃப் தட் டைம், அங்கிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஃபீமேலை தான் வந்து அ சிம்பிள் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு பார்த்தாங்க. லிபர்ட்டினா ஃப்ரீடம். ஓகேவா? ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அங்கேருந்த ஆர்டிஸ்டெல்லாம் உமன் தான் வந்து சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு இமேஜின் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஹர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், she is followed by Germany bearing the black, red and golden flag. So இவங்க தான் ஜெர்மனி, black, red and golden flag. ஓகேவா? this is followed by the other countries like Austria, Kingdom of Two Sicilies, Lombardy, Poland, England, Ireland, Hungary, Russia, இந்த மாதிரி
வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். இங்கே இருக்க மக்கள் பற்றி பார்த்தோம், ஃப்ளாக் பற்றி பார்த்தோம், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பற்றி பார்த்தோம், இங்கே ஷேட்டர்ட் ரிமைன்ஸ் ஆஃப் அப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னும் ஒன்று இருக்குல்ல, அதான் இங்கே மேலே. ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த ஹெவன்ஸ் அபவ் Christ, saints and the angels gaze upon the scene. They have been used by the artists to symbolize fraternity among the nations of world. So okay, இந்த இடத்துல வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஏன் கிரைஸ்ட், ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஏன் வந்து அப்படியே இந்த உலகத்தை நோக்கி வர மாதிரி எதுக்கு வரைஞ்சிருக்காரு? டு சிம்பலைஸ் ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா நத்திங் பட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? எல்லாரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பெயிண்டிங்கோடைய கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் ஆஃப் ஃப்ரெட்ரிக் சோரி பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன? லெக்சர் ஆஃப் ஏர்ன்ஸ்ட் ரெனன், அதை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த ஏர்ன்ஸ்ட் ரெனன் அப்படிங்கிறவர் யார்? ஹீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர். இவர் வந்து இன் 1882 யூனிவர்சிட்டி ஆஃப் சார்போன், அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, ஒரு லெக்சர். அந்த ஸ்பீச் பேர் என்ன? What is a nation? So in this essay, Renan criticizes the notion suggested by others that a nation is formed by a common language, race, religion or territory. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெனன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு? யார் வந்து ஒரு நேஷன் வந்து ஒரு மொழியால், இனத்தால், அவங்க வந்து என்ன மதத்தை சார்ந்தாங்க, ஸோ மதம், அந்த இடம், இதை வச்சு தான் வந்து ஒரு நேஷன் வந்து உருவாயிருக்கு. லாங்குவேஜ், ரேஸ், ரிலீஜன், டெரிட்டரி, ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு நேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? ரெனன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இட் இஸ் ராங், இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு, ஒரு நேஷன். ஸோ அவருடைய ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, பட் நான் சொல்கிறேன். ஸோ அவருடைய ஸ்பீச்சில் ரெனன் வந்து என்ன சொல்லுவார்னா, அ நேஷன் இஸ் ஃபார்ம்டு பை என்டீவர்ஸ், சாக்ரிஃபைஸ் அண்ட் டிவோஷன். ஸோ என்டீவர்ஸ்னால் என்னது? ஸ்ட்ரகிள் பண்ணுறது. ஸோ அப்போது ஒரு தேசம் அப்படிங்கிறது நிறைய பாடுபட்டு, நிறைய தியாகங்கள் செய்து, தேசபக்தி, இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு நேஷன் வந்து உருவாயிருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மொழி, இனம், மதம், இதை வச்சுலாம் வந்து ஒரு நேஷன் வந்து ஃபார்ம் ஆகல. ஸோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அப்போ அந்த ஃபீலிங் ஆஃப் நேஷனலிசம் வந்து அப்போது 19th centuryயில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ டியூரிங் 19th century nationalism emerged as a force which brought about sweeping changes in the political and mental world of the Europe. ஸோ இந்த நேஷனலிசம் வந்தனால இதனால என்ன ரிசல்ட் ஆச்சு? வாட் வாஸ் த ரிசல்ட்? வாட் வாஸ் த அவுட்கம்? என்னன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷன் ஸ்டேட். ஓகேவா? ஸோ நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. It developed a sense of common identity by replacing the multinational dynastic empires of Europe. ஸோ இப்போ யூரோப்பில் இருந்த எம்பையர்ஸை வந்து இந்த நேஷன் ஸ்டேட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அப்போ இருந்து நேஷன் ஸ்டேட்டுங்கிறீங்களே, நேஷன் ஸ்டேட்னா என்ன? ஸோ நேஷன் ஸ்டேட்னா என்னென்னா, எங்கே வந்து மக்கள் வந்து இது வந்து நம் நாடு, இது வந்து நம்மளுடைய மண், நாம் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, இது வந்து நம்மளுடைய தேசம், அந்த சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி, எப்போ நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் மக்களிடையே வருதோ, ஸோ அப்போ தான் அது வந்து நம்ம ஒரு நேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த நேஷன் ஸ்டேட் வந்து எமர்ஜ் ஆகுது கரெக்டாக ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் 19th century நேஷனலிசம். ஸோ இந்த நேஷன் ஸ்டேட் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா, இந்த மல்டிநேஷ்னல் டைனாஸ்டிக் எம்பையர்ஸ் ஆஃப் யூரோப். ஸோ எம்பையர்ஸ்னால் அங்கே இருந்த ராஜாங்கம். ஸோ அதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இந்த நேஷன் ஸ்டேட் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ என்ன தான் இந்த எம்பையரை வந்து நேஷன் ஸ்டேட் ரீப்ளேஸ் பண்ணாலும் நமக்கு யூரோப்பில் மாடர்ன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ மாடர்ன் ஸ்டேட்னா ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ சென்ட்ரலைஸ்ட் பவர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ யார் வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பவர் வந்து இருக்கும். ஓகேவா? அவங்கள கொஸ்டின் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் பவர் எக்ஸசைஸ்டு பை அ சோவரீன் கண்ட்ரோல் ஓவர் அ கிளியர்லி டிஃபைன்டு டெரிட்டரி. ஸோ சோவரீன் கண்ட்ரோல். ஸோ சோவரீன் அப்படின்னா நிறைய பேர் இந்த வேர்டு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. சோவரீன் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவுக்குள்ளே எதாவது டிசிஷன் எடுக்கணும்னா, எதாவது பாலிசி கொண்டு வரணும்னா அதை இந்தியன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ மற்ற கண்ட்ரி வந்து இதில் வந்து மூக்கு நுழைக்கூடாது. அதே மாதிரி
நாமளும் யார்கிட்டயும் எந்த கன்சல்டேஷன்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்குள்ளே ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னா இந்தியன்ஸ் தான் இந்த டெசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும், அங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த திங்ஸ் வந்து பண்ணணும். ஓகேவா? வேற யாரும் அந்த திங்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ சென்ட்ரலைஸ்ட் பவர் எக்ஸசைஸ்டு பை அ சோவரின் கண்ட்ரோல் ஓவர் அ கிளியர்லி டிஃபைன்டு டெரிட்டரினா ஒரு ரீஜன். ஸோ அந்த ரீஜனுக்குள்ளே ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னா அந்த சென்ட்ரலைஸ்ட் பவர் அட்மினிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மாடர்ன் ஸ்டேட். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த மாடர்ன் ஸ்டேட்டுங்கிறது எது? இந்த எம்பையர்ஸ், கிங்டம்ஸ், மொனார்கிஸ் அதெல்லாம் தான் வந்து இந்த இடத்துல மாடர்ன் ஸ்டேட். ஓகேவா? பட் ஆக்சுவலி மாடர்ன் ஸ்டேட்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல மாடர்ன் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இந்த மல்டிநேஷனல் டைனாஸ்டிக் எம்பையர்ஸ், கிங்டம்ஸ், மொனார்கிஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் இந்த நேஷன் ஸ்டேட் வந்து நடக்குது. ஓகேவா? So this commonness did not exist from the time immemorial. It was forged through struggles, through actions of leaders and the common people. So in the sense of common identity, in the nation state வந்து இந்த உலகம் எப்போ தோன்றுச்சோ அப்பையிலேருந்து இந்த நேஷன் ஸ்டேட் இந்த சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இல்லை. இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா டு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய லீடர்ஸ் வந்து இதுக்கு பாடுபட்டிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் தான் இந்த நேஷன் ஸ்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம சாப்டருடைய ஃபர்ஸ்ட் டாபிக் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் த ஐடியா ஆஃப் நேஷன். ஸோ இப்போ நாம் ஏன் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரீசன் வந்து இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ நம்ம என்னதான் 19th சென்ச்சுரியில் நேஷனலிசம் வந்து ஒரு ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஆனால் இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தவங்க வந்து எதுனா இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ஃப்ரான்ஸ் பீப்புள். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான் வந்து இந்த நேஷனலிசத்துக்கு ஒரு அடிக்கல்லாக வந்து அமைஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்போ நடந்துச்சு? 1789, in the end of 18th century. In the end of 18th century. ஓகேவா? So the first clear expression of nationalism came with the French Revolution in 1789. ஓகேவா? France, as you would remember, was a full-fledged territorial state in 1789 under the rule of absolute monarch. So 1789, அதாவது இந்த ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் they were under the control of a monarch. ஒரு கிங்கோட கண்ட்ரோல தான் இருந்தாங்க. யார் இந்த கிங்? லூயிஸ் 16th. கரெக்டா? லூயிஸ் 16 இவரோட கண்ட்ரோல தான் இருந்தாங்க. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த நேஷனலிசத்தால் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் என்ன நடந்துச்சு? So the political and constitutional changes that came in the wake of French Revolution. இந்த French Revolution நால நடந்த சேஞ்சஸ்னால என்ன நடந்துச்சு? It led to the transfer of power from the monarchy to the body of French citizens. So ராஜா ஆட்சியிலேருந்து மக்களோட கைக்கு பவர் போயிடுச்சு. அந்த ஆட்சி வந்து மக்கள் ஆட்சியாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல நாம் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ என்னதான் 19th சென்ச்சுரியில் நேஷனலிசம் எமர்ஜ் ஆனாலும் அதுக்கு அடிக்கல்லா வந்து அந்த பேஸ்மெண்ட்டாக இருந்தது வந்து யார்? நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ அதை பற்றி நம்ம சில திங்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ லூயிஸ் 16 ஓவர் த்ரோ பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டார்மிங் ஆஃப் பேஸ்டல் அந்த கோட்டையை வந்து துவம்சம் பண்ணி அவங்களுடைய தேசப்பற்ற நிலைநாட்டினாங்க. கரெக்டாக ஃப்ரெஞ்ச் பீப்புள், அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ்னால் யார்? அந்த ரெவல்யூஷனில் யாரெல்லாம் இருந்தாங்களோ. ஓகேவா? ஸோ what are the measures taken by the French revolutionaries to create a sense of collective identity among the French people? So இப்போ வந்து இந்த French revolutionலாம் நடக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் அந்த French revolutionaries என்ன டைப் ஆஃப் மெஷர்ஸ், என்ன டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க? எதுக்கு அந்த ஸ்டெப்ஸு? அந்த சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் ஐடென்டிட்டியை மக்களிடையே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. நாம் எல்லாரும் ஒன்று, இதை வந்து நம்மளுடைய மண், இது நம்மளுடைய தேசம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக என்ன டைப்ஸ் ஆஃப் மெஷர்ஸில் எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், idea of law patrie and les citoyens were emphasized. So the fatherland and the citizen, இது வந்து நம்மளோட மண், நாம் யாருக்கும் அடிமை கிடையாது, அதுதான். ஸோ அந்த ஐடியாவை அவங்க மோர் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், a new tricolor French flag was formed replacing the former royal standard. இதுதான் வந்து former royal standard. அந்த கிங் இருந்தப்ப இதுதான் ஃப்ளாகாக இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து அதுக்கு மொனார்கி கிடையாது, இல்லை இது நேஷன் ஸ்டேட்டாக மாறிடுச்சுல. ஸோ என்ன பண்ணுறாங்க? a new tricolor French flag was formed. ஸோ ஃப்ரான்ஸ்க்கு ஒரு நியூ tricolor flag வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. Next, the Estate General was elected by the people and renamed it as National Assembly. So first, இந்த Estate General அப்படிங்கிறவங்க யாருன்னா, யார் வந்து அப்போ அந்த மொனார்கி டைமில் யார் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் பாடியில் இன்வால்வ்டாக இருந்தாங்க? ஏதாவது ஒரு
லாஸ் கொண்டு வரனாவோ இல்லை ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த எஸ்டேட் இவங்க பர்டிகுலர்லி ஏன் எஸ்டேட் ஜென்ரல்னு சொல்கிறோன்னா, ஏன்னா அவங்க வந்து எஸ்டேட்ஸ் வச்சுருந்தாங்க. தே ஓன்ட் தேர் ஓன் எஸ்டேட்ஸ். ஓகேவா? ஏன்னா அந்த டைமில் அவங்க தான் பவர்ஃபுல். ஸோ அவங்க கிட்ட எஸ்டேட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால எஸ்டேட் ஜென்ரல்னு அவங்களுக்கு நேம் வந்துச்சு. ஸோ அது இல்லாமல் இந்த எஸ்டேட் ஜென்ரல் யாருன்னா, யார் இந்த டெசிஷன்லாம் மேக் பண்ணுவாங்களோ அவங்க தான் இந்த எஸ்டேட் ஜென்ரல். ஸோ இப்போ தான் வந்து இது வந்து என்னவா மாறிடுச்சு, நேஷன் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ த எஸ்டேட் ஜென்ரல் வாஸ் எலெக்டட் பை த பீப்புள். ஸோ அது மட்டும் இல்லாமல் தி ரீநேம்டு இட் அஸ் நேஷனல் அசம்பிளி. ஏன் நேஷனல் அசம்பிளின்னு மாற்றுறாங்க, ஏன்னா இனிமேல் அது யாரால எஸ்டேட் வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங் பாடியில் இன்வால்வ்டு கிடையாது. இப்போ அந்த சிச்சுவேஷன் கிடையாது. இப்போ பீப்புள் தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால இதை என்னவா நேம் பண்ணுறாங்க, இட்ஸ் அ நேஷனல் அசம்பிளி அப்படின்னு நேமிங் கொண்டு வராங்க. Next, new hymns were composed, oaths taken and marches commemorated, all in the name of nation. ஸோ அவங்க என்னதான் ஒரு ஓத் எடுத்தாலும் இல்லை என்ன ஒரு சாங்ஸ் மாதிரி அவங்க கொண்டு வந்தாலும் எல்லாமே வந்து இந்த நேஷனலிசம்ங்கிற ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. மார்ட்ரியஸ் கமோமரேட்டட் இன் ஆல் இன் த நேம் ஆஃப் நேஷன். ஸோ மார்ட்ரிஸ் தான் உயிர் தியாகங்கள் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே தேசத்துக்காக தான் நடந்துச்சு. இந்த கிங்குக்காக குயின்காகலாம் அப்படியெல்லாம் கிடையாது. எது நடந்தாலும் தேசத்துக்காக நடந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், centralized administrative system was adopted. It formulated uniform laws for all the citizens within its territory. ஸோ இப்போ இந்த நேஷன் செட்டை மாறிடுச்சு கரெக்டாக. அப்போ எல்லாருமே சமம். அப்போது அதுக்கேற்ற மாதிரி லாஸும் வந்து அந்த லாஸும் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஒரு ப்ராப்பரான ஆட்சி திட்டம். ஓகேவா? ஒரு சரியான ஆட்சி திட்டத்தை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆட்சி திட்டத்தின்படி எல்லாரும் ஒன்று, யூனிஃபார்ம் லாஸ், எல்லாருக்கும் சமமான லாஸ். பணக்காரனாக இருந்தால் உனக்கு ஒரு சட்டம், ஏழையாக இருந்தால் உனக்கு ஒரு சட்டம், அப்படி கிடையாது. எல்லாரும் சேம், ஈக்குவல் பிஃபோர் த லா. நெக்ஸ்ட், இன்டர்னல் கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் டியூஸ் வேர் அபாலிஷ்ட். ஸோ கஸ்டம் டியூட்டிஸ்னால் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கர்நாடகாவுக்கு போகிறோம் ஏதோ ஒரு பொருள் ஒரு பிஸ்னஸ்க்காகனா, அப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டேக்ஸில் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கல. ஸோ அந்த மாதிரி டேக்ஸஸ் டியூஸ்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வாஸ் அடாப்டட். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூரிங் த டைம் ஆஃப் நேஷனலிசம் ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்னா அந்த ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் ஒரு 39 ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு வெயிட், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்டாக 1 kg இருக்குன்னு வைய. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம், இன்னொரு ஸ்டேட்டில் 1 kg இஸ் ஈக்குவல் டு 90 கிராம்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெயிட்ஸ், ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிட்டு அ யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ரீஜனல் டயாலக்ட்ஸ் were discouraged and France, as it was spoken and written in Paris, become the national language of the nation. So regional dialects. So dialectsங்கிறது ஒரு ஸ்லாங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், சென்னை தமிழ், திருநெல்வேலி தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், இந்த மாதிரி நிறைய ஸ்லாங்லாம் பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ அதை எல்லாத்தையுமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இல்லை நம்ம எல்லாரும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரெஞ்ச் வந்து பாரிஸில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதை வந்து அதை தான் நம்ம எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேஷனுக்கு காமன் லாங்குவேஜாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸில் எடுத்தாங்க. அண்ட் இட் இஸ் அ வெரி ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட. ஸோ என்னென்ன மெஷர்ஸில் எடுக்கிறாங்க, ஸோ இந்த 8 மெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், the revolutionaries further declared that it was the mission and the destiny of the French nation to liberate the people of Europe from despotism. இப்போ வந்து ஃப்ரான்ஸில் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால் நேஷன் ஸ்டேட் நடந்துருச்சு. இப்போ இவங்க இதே மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இது எல்லாமே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் வந்து என்ன சொல்கிறாங்களா, இது வந்து நம்மளோட கடமை தான். இதே மாதிரி யூரோப்பில் வேறு எந்தெந்த கண்ட்ரியில் ராஜாவோட ஆட்சி கீழே மாட்டிகிட்டு இருக்கோ அவங்க எல்லாத்தையும் நாம் இதிலேருந்து காப்பாற்றணும். டு லிபரேட் த பீப்புள்னா, லிபரேட்னா ஃப்ரீடம், டெஸ்பாட்டிசம்னா அண்டர் த ரூல் ஆஃப் சம்வன். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அவங்கள ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு
திங்க் பண்ணுறாங்க. ஸோ when the news of the events in France reached the different cities of Europe, students and other members of educated middle class had began setting Jacobin clubs. ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட ஐடியாவும் இந்த நியூஸும் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கும் வந்து ஃப்ரீடம் கிடைக்கணும், இந்த நம்ம வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, ஸோ அப்படிங்கிற ஐடியா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி நடக்க என்ன நடக்குதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எஜுகேட்டட் பீப்புள் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஜாக்கோபின் கிளப்ஸை வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாக்கோபின் கிளப்ஸ் வந்து ஏன் செட்டப் பண்ணும் அப்படின்னு என்ன ரீசனா, இந்த ஜாக்கோபின் கிளப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, டியூரிங் த டைம் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த ஓகேவா, ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த மக்கள்கிட்ட இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிற இந்த ஐடியாவையோ இந்த நியூஸையும் கொண்டு போய் சேர்த்ததில் இந்த பெரிய பங்கு வந்து ஜாக்கோபின் கிளப்ஸ் கிட்டே இருக்குது. இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு ஜாக்கோபின் கிளப்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். ஓகேவா, ஸோ அதனால இந்த ஜாக்கோபின் கிளப்ஸை எல்லா இடத்துலையும் செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, so their activities and campaign prepared the way for the French revolutionary armies which moved into Holland, Belgium, Switzerland and much of Italy in 1790. ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னா, இப்படிலாம் பண்ணுறதுனால ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரி ஆர்மி இருக்கா. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரி யார், இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்களே, ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரி ஆர்மி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணுறாங்க. எங்கே, ஹாலண்ட், பெல்ஜியம், சுவிட்சர்லாண்ட் மச் ஆஃப் இட்டலி. ஸோ இங்கெல்லாம் போய் இந்த நேஷனலிசம்ங்கிற ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஓகேவா, so with the outbreak of the revolutionary wars, the French armies began to carry the idea of nationalism abroad. so இந்த French army வந்து நாம மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் இந்த ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, அதே மாதிரி செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்படி அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் இருந்த ஒருத்தர் தான் வந்து நெப்போலியன் போனாபார்ட்டே. ஓகேவா, இவர் யார், ஹீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் மிலிட்டரி லீடர். ஓகேவா, ஹி கிரவுண்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் த எம்பரர் ஆஃப் ஃப்ரான்ஸ் இன் 1789. ஓகேவா, ஸோ 1789 தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் தான் இந்த ஐடியாவில் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி நடந்து 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது, இந்த ஃப்ரெஞ்ச் மிலிட்டரி லீடர் நெப்போலியன் போனாபார்ட்டே வந்து அவர் தான் வந்து இந்த ஃப்ரான்ஸ் எம்பரர் அப்படின்னு அவர் தனக்கு தனி முடிசூடிக்கிறாரு. ஓகேவா, he destroyed democracy, but in the administrative field he had incorporated principles in order to make the whole system more rational and efficient. ஸோ இப்போ இவர் வந்து எம்பரராக மாறிட்டார். ஸோ அப்போ எம்பரராக மாறிட்டார்னா அப்போ கன்ஃபார்ம் டெமோக்ரஸிங்கிறது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அந்த நேஷன் ஸ்டேட் வந்து கிடையாது. ஏன்னா இவரோட கண்ட்ரோல் கீழே எல்லாமே வந்துச்சு. ஸோ இருந்தாலும் இவர் என்னதான் டெமோக்ரஸியை டிஸ்ட்ராய் பண்ணாலும் இந்த நெப்போலியன் போனாபார்ட்டே வந்து நிறைய திங்ஸை வந்து கொண்டு வராரு. ஓகேவா, அந்த திங்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரியோட ரூல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை அந்த ஆட்சியை வந்து மேன்மைப்படுத்துது. ஓகேவா, ஸோ என்னதான் இவர் டெமோக்ரஸியை டிஸ்ட்ராய் பண்ணாலும் இவர் நிறைய நல்ல விஷயங்களையும் கொண்டு வரார். ஓகேவா, அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் சிவில் கோட் ஆஃப் 1804. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சிவில் கோட் அப்படிங்கிற ஒரு திங் கீழே கொண்டு வந்து சிவில் கோட் ஆஃப் 1804, அதாவது சிவில் கோடு அப்படின்னு ஒரு ரூலை வந்து 1804 பாஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சிவில் கோட் ஆஃப் 1804க்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் நெப்போலியானிக் கோட். ஓகேவா, இதுக்கு வந்து 2 இம்பேக்ட்ஸ் இருக்குது. இட் கிரியேட்டட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இம்பேக்டில் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அபாலிஸ்ட் ப்ரிவிலேஜஸ் பேஸ்ட் ஆன் பர்த். ஸோ ராஜா குடும்பத்தில் பிறந்தால் அவங்களுக்கு தனி மரியாதையும், கீழ் ஜாதி குடும்பத்தில் பிறந்தால் அவங்களுக்கு வேற மரியாதை அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி சமம். நெக்ஸ்ட் செக்யூர்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படின்னா நீ சம்பாதிக்கிறது உனக்கு தான், நீ யாருக்கும் அதை கொடுக்க தேவையில்லை, எதை டேக்ஸாவோ அந்த மாதிரிலாம் நீ எதுவும் பே பண்ண தேவையில்லை, நீ சம்பாதிக்கிறது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிளிஃபைடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ், அதாவது நல்ல ஆட்சி முறையை கொண்டு வராரு. நெக்ஸ்ட் அபாலிஷ்ட் ஃபியூடல் சிஸ்டம். ஃபியூடல் சிஸ்டம்னா என்ன, இதுதான் வந்து ஃபியூடல் சிஸ்டம். கிங்கு கீழே சர்ச் அஃபீஷியல்ஸ் கீழே சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு கீழே பெசன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இதை வந்து அபாலிஷ் பண்ணார், யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு. ஃப்ரெட் பெசன்ஸ் ஃப்ரம் சர்ஃப்டம் அண்ட் மெனோரியல் டியூஸ்.
ஸோ ஃப்ரெட் பெசன்ஸ் ஃப்ரம் சர்ஃப்டம். சர்ஃப்டம்னா ஸ்லேவரி. ஓகேவா. மெனோரியல் டியூஸ்னா அவங்க என்ன விவசாயம் பண்ணி என்ன ப்ரொடக்ஷன் வருதோ அது ஒரு அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பங்கை வந்து அந்த சர்ச்சுக்கோ இல்லை கிங்கோ கொடுக்கணும். ஸோ அதை எல்லாத்தையுமே இவர் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் ரிமூவ். ஸோ கில்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ அசோசியேஷன். ஓகேவா. இட்ஸ் அ அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ்மேன் அவங்களாம். ஸோ அவங்க ட்ரேடிங் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்போ அந்த டியூரிங் த பிஃபோர் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வாஸ் இம்ப்ரூவ். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் நடக்கணும்ல. ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். அதுக்காக தான் சேம் பிஸ்னஸ்க்காக தான் எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வராரு. அண்ட் இன்ட்ரடியூஸ்டு காமன் நேஷனல் கரன்சி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க, தமிழ்நாடுல ஒரு கரன்சி, கேரளாவில் ஒரு கரன்சி, கர்நாடகாவில் ஒரு கரன்சி இருந்துச்சுன்னா அது பிஸ்னஸை பெரிய லெவலில் பாதிக்கும். கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா இன்ட்ரடியூஸ்டு காமன் நேஷனல் கரன்சி. ஸோ இந்த 10 மெஷர்ஸை இவர் வந்து எடுக்கிறாரு. ஓகேவா. அதே மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்குன்னு சொன்னால அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இனிஷியலி இன் மெனி பிளேசஸ் சச் அஸ் ஹோலாண்ட், ஸ்விட்சர்லாண்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மி போனாங்க. கரெக்டாக. ஸோ ஹோலாண்ட், ஸ்விட்சர்லாண்ட் as well as in certain cities like Brussels, Mayence, Milan, Warsaw. The French armies were welcomed as harbingers of liberty. So harbinger அப்படின்னா அவங்க சிக்னல், ஒரு இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டர் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னா லிபர்ட்டினா ஃப்ரீடம். கரெக்டாக. ஸோ ஒரு ஃப்ரீடமுக்கு வந்து ஒரு ஒரு இண்டிகேட்டரை இவங்க இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அப்படி தான் வந்து இவங்க வந்து வெல்கம் பண்ணாங்க, இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மியை வெல்கம் பண்ணாங்க. என்னதான் இவங்க டெமோக்ரஸியை டெஸ்ட்ராய் பண்ணட்டும், பட் தேவர் வெல்கம்ட் அஸ் ஹார்பிஞ்சர்ஸ் ஆஃப் லிபர்ட்டினா அவங்க வந்து ஃப்ரீடமுக்கான ஒரு சிக்னலாக அவங்க தெரிஞ்சாங்க. பட் the initial enthusiasm soon turned into hostility. ஹாஸ்டிலிட்டினா எதிர்ப்பு காமிக்கிறது. ஏன்னா அந்த நெப்போலியானிக் கோடால நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருந்துச்சு. இன்க்ரீஸ்டு டாக்ஸேஷன். ஸோ இந்த நெப்போலியன் வந்து என்ன நினைச்சாருன்னா மொத்த அந்த ஹோல் யூரோப்பை வந்து ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அப்படி பண்ணனா இவருக்கு நிறையா படைகள் தேவை, நிறைய ஆர்மிஸ் தேவை. ஸோ அதனால என்ன பண்ணாரு, அதுக்கு நிறைய பணமும் தேவை போர் புரியறதுக்கு. ஸோ டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாரு. சென்சார்ஷிப். ஸோ சென்சார்ஷிப் வந்து என்னன்னா யாரெல்லாம் நெப்போலியனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து சென்சார் பண்ணிடுறாரு. சென்சார் பண்ணிடுறா நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறாரு. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் கான்ஸ்கிரிப்ஷன் இன்டு த ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ் required to conquer the rest of Europe. ஸோ இவர் வந்து மொத்த யூரோப்பையும் வந்து ரூல் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ அப்போ அதுக்கு வேணும்னா நிறைய ஆர்மிஸ் வேணும். ஸோ அப்போது அங்கிருந்த மக்கள் எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாரு. ஸோ இதில் தான் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். ஸோ அதனால தான் அந்த என்னதான் அவங்க ஆரம்பத்தில் அவங்க வெல்கம் பண்ணாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மியை ஆஸ் ஹார்பிஞ்சர் ஆஃப் லிபர்ட்டி, பட் சூன் அவங்கள வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நெப்போலியனுடைய 2 கிரிட்டிக்ஸ். ஓகேவா. ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் ஏன் இந்த பெயிண்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்னா சம்டைம்ஸ் நமக்கு பிக்சர் பேஸ்ட் கொஷின் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். த பிளான்டிங் ஆஃப் ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி இன் Zweibrücken ஆஃப் ஜெர்மனி. ஓகேவா. ஸோ இந்த பெயிண்டிங் யார் பண்ணுறாங்கன்னா கார்ல் கஸ்பார் ஃப்ரிட்ஸ். ஓகேவா. ஹீ இஸ் அ ஜெர்மன் பெயிண்டர். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்ச் சோல்ஜர்ஸ் ஆர் ரெகனைசபிள் பை தேர் ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட் யூனிஃபார்ம். ஸோ இவங்களா தான். ஓகேவா. ஸோ இவங்களா தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ். ஓகேவா. have been portrayed as a oppressors as they seize a peasant's cart at the left. ஸோ இந்த இடத்துல ஒரு பெசன்ட் வந்து காட்டில் வந்துட்டு இருக்காரு, அவரை வந்து சீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் harass some young women center foreground. ஸோ இங்கே ஒரு உமனை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் force a peasant to down his knees. இங்கே வந்து ஒரு பெசன்ட் வந்து மண்டியிட வைக்கிறாங்க. the plaque being affixed to the tree of liberty. ஸோ இதுதான் tree of liberty. ஓகேவா. இதுதான் tree of liberty. இந்த ட்ரீல வந்து ஒரு சின்ன போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the tree of liberty carries a German inscription which in translation reads take freedom and equality from us, the model of humanity. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலி இந்த purpose of French Revolutionary Army to spread the idea of nationalism abroad. கரெக்டாக. அதுதான் அவங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. இப்போ அதை என்ன விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹராஸ் பண்ணுறாங்க, ஒருத்தங்க நீல் டவுன் பண்ண வைக்கிறாங்க, தவறான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எதுக்காக உள்ள வந்தது, நேஷனலிசம்ங்கிற அந்த சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் ஐடென்டிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்துட்டு இப்போ இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஜெர்மன் பெயிண்டர் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா டேக் த ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி ஃப்ரம் அஸ். எங்கள் கிட்ட இருந்து சுதந்திரத்தையும் இந்த ஈக்குவாலிட்டி
எடுத்துக்கோங்க த மாடல் ஆஃப் ஹியூமனிட்டி, நீங்கள் தான் மனித நேயத்தோடைய உருவமே அப்படின்னு கேலித்தனமாக சொல்கிறாரு. திஸ் இஸ் அ சர்க்காஸ்டிக் ரெஃபரன்ஸ், இகழ்வது போல புகழ்றது, திட்டுறாரு அதை அப்படியே புகழ்கிற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் அ சர்க்காஸ்டிக் ரெஃபரன்ஸ். சர்க்காஸ்டிக் ரெஃபரன்ஸ்னால் இதுதான், அதாவது ஒரு கேலித்தனமாக கிண்டல் தனமாக சொல்கிறது. இந்த பெயிண்டிங்கோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு பெயிண்டிங். The courier of Rhineland loses all that he has on his way home from Leipzig. Okay, va? Napoleon here is represented as a postman on his way back to France after he lost the Battle of Leipzig in 1813. So each letter dropping out of his bag bears the names of the territories he lost. So Napoleon வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சாரு, மொத்த யூரோப்பையும் இவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது லைப்சிக் இன் 1830 அங்கே போய் கான்கர் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த பேட்டிலில் தோத்துடுறாரு. ஸோ அங்கேருந்து அவர் திரும்பி வர்றாரு. ஸோ அப்போ திரும்பி வரும்போது இவர் வந்து ஒரு போஸ்ட்மேனாக காட்டுறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பேக். ஓகேவா? அந்த பேக் வந்து நிறைய லெட்டர்ஸில் வெளியே வந்துட்டே இருக்கு. அந்த லெட்டர்ஸில் எழுதியிருக்கல அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இவர் எங்கெங்கெல்லாம் தோத்தாரோ அதையெல்லாம் குறிக்குது. ஸோ இவங்களோட கிரிட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட், வி ஆர் டன் வித் த ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பெருசாக எதுவும் டிஸ்கஸ் பண்ண கிடையாது. நேஷனலிசம்னா என்ன, நேஷன் ஸ்டேட்னா என்ன, மாடர்ன் ஸ்டேட்னா என்ன, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து ஒரு அடிக்கல்லாம் அமைஞ்சிச்சு இந்த நேஷனலிசத்துக்கு. அதை பற்றி சில பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ வி ஆர் டன் வித் த ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் until then stay tuned, take care and bye bye.